அண்மை செய்தியை பார்க்கிறோம். தென் சென்னையில் திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியனும் பாஜக தரப்பில் தமிழிசை சவுந்தரராஜனும் இருவரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இருவரும் வேட்புமனு தாக்கல் செய்து கட்டியணைத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பரபரப்பாக நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த தேர்தல் களத்தினுடைய சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை முதலில் இருந்தே முன்னணி கட்சிகளாக இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய கட்சிகள் இன்று வேட்புமனு தாக்கலினை செய்து வருகின்றனர். அந்த வகையில் சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய மாநகராட்சி மண்டல அலுவலகம் என்பது தென் சென்னை தொகுதியில் போட்டியிடக்கூடிய அலுவலகமாக தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த வகையில் காலை முதலில் இருந்தே தொடர்ச்சியாக திமுக, அதிமுக மற்றும் பாஜகவில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்கள் தொடர்ச்சியாக தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றனர். இந்த நிலையில் சரியாக ஒரு 12-15 மணி அளவில் அடையாறில் இருக்கக்கூடிய மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்து கொள்வதற்காக வருகை தந்திருந்த திமுக சார்பில் தென் சென்னையில் போட்டியிடக்கூடிய தமிழிசை தங்கபாண்டியனும் அதே போல பாஜகவில் போட்டியிடக்கூடிய வேட்பாளராக இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் இருவரும் வேட்புமனு தாக்கல் செய்து வந்த பிறகாக தங்களது அன்பினை பகிர்ந்து கொண்ட காட்சி என்பதுதான் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். 2 வேட்பாளர்களும் தென் சென்னையில் போட்டியிடுவதற்கான இந்த முனைப்புடன் இருக்கக்கூடிய நிலையில் இந்த நிகழ்ச்சி அரங்கேறி இருப்பது அனைவரிடமே ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த சம்பவம் அரங்கேறிய பிறகாக தமிழச்சி தங்கபாண்டியன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக உள்ளே சென்றார். அலுவலகத்திற்கு உள்ளே வேட்புமனு தாக்கல் செய்து வெளியேறிய தமிழச்சி தங்கபாண்டியனும் கட்டி அணைத்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட காட்சி என்பதுதான் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் களத்தில் எதிரிகளாக இருந்தாலும் கூட தற்போது நேரடியாக பார்க்கும்போது அன்பை வெளிப்படுத்துவதாகவும் தங்களது பேட்டியின் மூலமாக தெரிவித்திருக்கின்றனர். ஜனநாயக நாட்டில் அனைவரும் போட்டியாளர்கள் தான் என்றும் இந்த வகையில் சந்திப்பு நடத்தியது எங்களுக்கு அவர்களை சந்தித்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் தென் சென்னை தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனும் அதே போல பாஜக சார்பில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் இருவரும் சந்தித்து இந்த கட்டி அணைத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட சம்பவம் என்பது நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தென்சென்னையில் போட்டியிடும் திமுக, பாஜக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த பின் ஒருவரை ஒருவர் கட்டியணைத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்தோஷ்.